ஜெய் சச்சிதானந்தா. உங்க எல்லாருக்குள்ளேயும் குடிகொண்டிருக்கிற பரமாத்மாவுக்கு என்னுடைய மனமார்ந்த சிரம் தாழ்ந்த வணக்கங்கள், வணக்கங்கள், வணக்கங்கள். மரணத்தை பத்தின ரகசியங்கள் வேற என்னன்னு நாம இப்ப பார்க்கலாம். வாழ்க்கையில இந்த வகையான ஒரு மரணம் நாம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கிறது தான். இது இதயத்துல பாதிப்பை உண்டாக்கத்தான் செய்யுது. இத பத்தி நியூஸ் கேட்ட உடனே நம்ம மனசு ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிடுது. இந்த நிகழ்ச்சி குஜராத்தில் ஜனவரி 26ஆம் தேதி ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதோட கட்சில் சௌராஷ்டிரத்தில் நிறைய மக்கள் பூமியோட அடியிலேயே மடிஞ்சு இறந்து போயிட்டாங்க. நிறைய பேர். எவ்வளோ பெரிய பெரிய வீடுகள் பூமிக்கு அடியிலேயே போயிடுச்சு. இன்னும் சொல்லணும்னா இந்த பெரிய வீடுகள் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா பூமிக்கு அடியிலேயே அப்படியே புதைஞ்சிருச்சு. அதனாலேயே பாவம் நிறைய பேர் இறந்துட்டாங்க. இந்த வகையான பூகம்பம் ரொம்ப ரேரா தான் நடக்குது. உலகத்திலேயே இத்தனை பெரிய பூகம்பம், இத்தனை பெரிய சர்வ நாசம் எப்பவும் ஏற்பட்டது கிடையாது. குஜராத்தில் நடந்தத இந்த வருஷம் குஜராத் மக்கள் பார்த்தாங்களே. இந்த பூகம்பம் நடந்ததுக்கு அப்புறம் உடனே தாதா பகவான் ஃபவுண்டேஷன் அவசரத்துக்கு தேவையான உதவிகள் செஞ்சது. ஆத்மாவிலேயே இருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாதா என்ன? நாம சாப்பிட்றது தூங்குறதெல்லாம் நடக்கும்போது இது பண்ணாம நாம இருந்துருவோமா? இப்படிப்பட்ட சமயத்துல கூட மனுஷனுக்கு மனுஷன் உதவி பண்ணலைன்னா அப்புறம் வாழ்க்கையில என்ன இருக்க முடியும்? தாதா பகவான் ஃபவுண்டேஷன் இந்த ஆபத்து சமயத்துல முதல் நாள்லேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆயிரக்கணக்கான பேருக்கு உணவு கொடுத்தாங்க. அப்புறம் துணிமணி எல்லாம் கொடுத்தாங்க. குளிர்காலமாக இருந்ததுனால கம்பளி, போர்வை, அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் அவங்க பண்ணி கொடுத்தாங்க. சௌராஷ்டிரத்துலேயும் அவங்க சப்ளை பண்ணாங்க. 2 இடத்துலையும் நடந்தது. அதுக்கப்புறம் ரீஹபிலிட்டேஷன் ஸ்கூலுக்கு போனாங்க. நிறைய சமுதாய உதவியெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இதை விட அதிகமாக என்ன தேவையாக இருந்ததுன்னா மக்களோட மனசில் ரொம்ப பெரிய ஷாக் தான் இருந்தது. அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவங்க உறவுக்காரங்கெல்லாம் கூட இறந்துட்டாங்க. அவங்களுக்கு தைரியம் தான் தேவையா இருந்தது. வாழ்க்கையில எதுவுமே இருக்கல. இந்த மாதிரி மக்களுக்கு தான் பாவம் ஞான தீட்சை, பாசம் இதெல்லாம் அவசியமா இருந்தது. அதுக்காக நம்மளுடைய இதயம் உதவ காத்துக்கிட்டு இருந்தது. அப்போ நாங்க அதாவது இங்க இருக்கிற டீம்ஸ் ஹச்லேயும் சௌராஷ்டிரத்துலேயும் போனோம். எல்லா கிராமங்களுக்கும் நாங்க போயிட்டு வந்தோம். நாங்க போன கிராமத்துக்கு முடிஞ்ச உதவி சத்சங்கமும் நடத்தினோம். அவங்களையெல்லாம் ஒண்ணா உட்கார வச்சு தைரியமெல்லாம் சொன்னோம். ஞான தீட்சையிலையும் தைரியத்தை கொடுத்தோம். மக்கள் எல்லாரும் பயந்து நடுங்கினாங்க. அவங்களால தூங்கத்துக்கு கூட முடியல. இன்னும் சொல்லணும்னா இதுல நிறைய பேர் மென்டல் மென்டல் டிப்ரெஷனுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு நாள் முழுக்க ஒரே ஃபீலிங் தான் இருந்தது. அதாவது நாம ஆடிக்கிட்டு இருக்கோம், ஆடிக்கிட்டு இருக்கோம் அப்படிதான். இந்த சைக்காலஜி தான் அவங்களுக்கு. இது மாதிரி அவங்க சந்திச்சுட்டாங்க. அவங்க கிட்ட இந்த அத்தியாத்மத்தை பத்தி பேசி, ஆத்ம ஞானம் இத பத்தியெல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லி, அவங்களுக்கு ஒரு தைரியத்த நாங்க வரவழைச்சு குடுத்தோம். அகமதாபாத்ல, அப்புறம் ஹச்ல, சௌராஷ்டிரத்துல எல்லா கிராமத்துக்கும் போயி, அவங்களுக்கு உதவி செஞ்சு, பேசி பார்த்து, நாங்க எங்களோட அன்பா இருக்க வச்சோம். அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க. இன்னும் சொல்லணும்னா, அந்த ஃபியர் சைக்காலஜினால அவங்களால தூங்குறதுக்கு கூட முடியல. பூமி நடுங்குது, அவங்க இறந்துட்டாங்க, இவங்க இறந்துட்டாங்கறதெல்லாம் கேட்டு கேட்டு
யாருக்குமே தூக்கங்கிறதே வரல. ஏதாவது ஆயிடுமோங்கிற பயம்தான் அவங்களுக்கு இருந்தது. நெறைய பேரோட வீட்டுக்கு உள்ளேயே போக முடியல. திறந்த வெளியிலேயே பாவம் தூங்கிட்டு இருந்தாங்க. அதுவும் மாசக்கணக்கா அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. இவங்கள நார்மலா பேக் டூ நார்மல் இருக்கறதுக்கு நாங்க கொண்டு வந்தோம். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு அவங்க சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆனாங்க. இந்த மென்டல் ஃபியர், சைக்காலஜிலேருந்து வெளியில கொண்டு வந்தோம். அவங்களுக்கு தைரியம் வர ஆரம்பிச்சது. ஹை ரியல்ஸ் பில்டிங்ல இருக்கிறவங்க யாருமே உள்ள போகவே இல்ல. அவங்களுக்கெல்லாம் நெறைய தைரியத்த குடுத்து, அவங்கள நார்மலுக்கு நாங்க கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஹட்ச்ல இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் போனோம். அங்க பக்கத்துல இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் நெறைய சேதங்கள்லாம் ஏற்பட்டிருந்தது. அங்க இருந்த கொஞ்ச நேரம் கூட பார்க்க சகிக்கல. அங்க ஒரு வீடு கூட பாக்கி இல்லாம போயிடுச்சு. எல்லாமே போயிடுச்சு. பூமியில புதைஞ்சிடுச்சு. எத்தன பேர் இறந்து போனாங்க. புஜ்லயும் இதே நிலை தான் இருந்தது. நாங்க யாரையெல்லாம் சந்திச்சோமோ, அவங்கலாம் அவங்கவங்க உறவுக்காரங்க இறந்து போயிட்டதுனால ரொம்பவும் துக்கத்துல இருந்தாங்க. எங்கேயும் எல்லார் வீட்லயும் அழுக சத்தம் தான் கேட்டுக்கிட்டு இருந்தது. அவங்க சொன்னதெல்லாம் இதுதான். எங்க உறவுக்காரங்க கூட நாங்களும் போய் சேர்ந்திருக்கலாம். நாங்க மட்டும் இருந்து என்ன பலன் இருக்கு? இந்த கேள்வி எல்லார் மனசுலயும் இருந்தது. பகவான் இந்த மாதிரி ஏன் பண்றாரு? பகவான் கற்பனையில தான் தாட்சண்யங்கிறதே இல்லாதவரா இருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப நான் சொன்னேன், பகவான் நிச்சயமா இத செய்யறது கிடையாது. பகவான் யாருக்கும் துக்கத்த குடுக்கறது கிடையாது. அப்புறம் ஏன் அவர பகவான்னு சொல்லணும்னாங்க. இதெல்லாம் அவங்கவங்க கர்ம வினைப்படி தான் நடக்கும். இதெல்லாம் இயற்கையோட விளையாட்டு தானே! யார் இத அனுபவிக்கணும்னு இருக்கோ அவங்களோட கணக்கு தானே இது. இதுல பகவானோட வேலையே கிடையாது. பகவான் யாருக்கும் நல்லதும் பண்றதில்ல, கெட்டதும் பண்றதில்ல. பகவான ப்ளேம் பண்றது ரொம்ப பெரிய தவறுன்னு சொன்னேன். பகவான் செய்யறாரு, உலகத்த நடத்துறாரு, நல்லது பண்றாரு, கெட்டது பண்றாரு, எல்லாமே பகவான் பண்றாரு. அவருடைய கட்டளை இல்லாம ஒரு புல் கூட இங்க அசைய முடியாது. இதெல்லாமே ஒரு பிரமைன்னு தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் 5வது அத்தியாயத்துல 14வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. न कर्तृत्वं न कर्माणि न सृजति लोकस्य प्रभु न कर्मफल संयोगे स्वभावस्तु प्रवर्तते. பகவான் எந்த கர்ம வினையும் நிச்சயமா செய்யறது கிடையாது. அவர் எதையுமே செய்விக்கிறதும் கிடையாது. இந்த உலகத்துல பகவான் செய்யறதில்ல, உலகத்த ஆட்டி வைக்கிறதும் இல்ல. இதுதான் உண்மைன்னு சொன்னேன். கர்ம வினை பலனை கொடுப்பவரும் அவர் கிடையாது. இவைகள் எல்லாமே சுபாவத்துல தான் நடக்குது. எல்லாமே தான் சுபாவத்துல நடக்குது. நேச்சுரல் பை இஸ் ஓன். இதெல்லாத்தையும் பகவான் பண்றாருங்கிறது எல்லாமே பிரம தானே அப்படின்னு அவங்களுக்கு நாங்க புரிய வச்சோம். ஏற்கனவே நெறைய பாவம் பண்ணி வச்சிருக்கோம். இதுல பகவான ப்ளேம் பண்ணி பண்ணி ஏன் இன்னும் பாவத்த அதிகப்படுத்திக்கணும்? இந்த புது பாவத்திலேருந்து எத்தன பேர நாங்க விடுவிச்சிருக்கோம் தெரியுமா? அதுக்கப்புறம் நாங்க அங்க இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அது ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலா இருந்தது. சேவைகள் நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல மனுஷர்கள். நிறைய டாக்டர்கள் தங்கள் சேவைய அர்ப்பணிக்கிறதுக்காக அமெரிக்காலேருந்து அங்க வந்திருந்தாங்க. 400, 500க்கு மேல நோயாளிகள். ஆக்சுவலா அங்க அவ்வளவு கெப்பாசிட்டி இல்ல. அப்படி இருந்தும் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணலான்னு எல்லாரையும் அங்க அட்மிட் பண்ணியிருந்தாங்க. கீழ தரையில பெட்டு போட்டு, டென்ட் போட்டு இப்படியெல்லாம் ட்ரீட்மெண்ட் குடுத்தாங்க. ஒவ்வொரு நோயாளிகிட்டயும் என்ன கூட்டிட்டு போனாங்க. நெறைய கதைகளெல்லாம் அவங்களுக்கு நாங்க சொன்னோம். அதெல்லாம் இங்க சொல்லிக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு நாளே போயிடும். ஆனா, எத்தனையோ மனசுகள் வகை வகையான அனுபவங்களா நமக்கு இருந்தது. அங்க ஒரு 7 வயசு பொண்ணு இருந்தா. ரொம்ப அழகா இருந்தா. அவள பார்த்தாலே அழகு அதிகமாகும். அவ்வளவு ஸ்மார்ட். அவளோட அனுபவத்த சொல்லிக்கிட்டு இருந்தா. அவ என்ன சொன்னான்னா, இந்த பூமி அப்படியே நடுங்கினப்போ என்னோட பிரதர் வீட்ல தான் இருந்தான். எல்லாருமே ஆடத் தொடங்கினதும்
நாங்க ஓடினோம், ஓடிக்கிட்டே இருந்தோம். என் பிரதர் சின்னவன். அதனால அவனுக்கு ஓடுறதுக்கு கஷ்டமா இருந்தது. நான் தான் அவன தூக்கிக்கிட்டேன். நான் அவனையும் எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால அங்கேருந்து எனக்கு ஓடுறதுக்கு கஷ்டமா இருந்தது. பின்னாடி ஸ்லாப் வேற விழுந்தது. ஜன்னல்ல இருந்து. நான் எப்படியாவது தம்பிய காப்பாத்தணுங்கிற எண்ணத்துல அவன ஜோரா தள்ளி விட்டுட்டேன். நான் தள்ளினதுனால அவன் தூரத்துல எங்கேயோ போய் விழுந்துட்டான். அவன வெளியில தூக்கி போடுறதுல, தள்ளி விட்டுட்டு போனதுல நான் போகறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால அந்த ஸ்லேட் முழுக்க என் மேல விழுந்துருச்சு. பாவம் அந்த பொண்ணு, நான் இறந்து போயிருந்தாலும் பரவால்ல, என் தம்பிய காப்பாத்தணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருந்ததுன்னு என்கிட்ட சொன்னா. நீங்களே பாருங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு இப்படி நிலைமை. இதுதான் பாரதத்தோட கலாச்சாரம். எவ்வளோ உயர்ந்த கலாச்சாரம். பாவம் அந்த பொண்ணோட ஒரு கால வெட்டி எடுக்க வேண்டியதாயிடுச்சு. ஆனா அந்த பொண்ணோட மூஞ்சில எந்த ஒரு துக்க ரேகையோ இல்ல கவலையோ கொஞ்சம் கூட இல்ல. அவளும் சிரிச்சுக்கிட்டே எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருந்தா. இத்தனைக்கும் 400 நோயாளிகளுக்கு நடுவுல இருக்கா. ரொம்ப அழகா பாடிக்கிட்டு இருந்தா. அவளோட குரலும் ரொம்ப அழகா இருந்தது. அவ எனக்கும் பாட்டு பாடி காட்டினா. இந்த பாரத நாட்டின் மக்களின் கண்ணீர் மழை பொழியும் நாள், இனி யாருக்கும் இந்த நிலையை தர வேண்டாம் என வேண்டிக்கொள். எல்லாரோட கண்ணுலேருந்து தண்ணி வந்துருச்சு. அவ்வளவு அழகா அந்த பொண்ணு பாடினா. நிறைய பாட்டு பாடி காட்டினா. நாங்களும் கேட்டோம். இன்னொன்னு, இறைவா எமை நீ காப்பாற்று, கடமை அல்லவா உனை மனமுருகி பாடுகிறோம், எங்களை காப்பாற்று. ரகுபதி ராகவ ராஜாராம், ரகுபதி ராகவ ராஜாராம். இவ்ளோ அழகா அவ பாடி காட்டினா. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவள எல்லாரும் ஆசீர்வாதமும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 40, 45 வயசு இருக்கும் ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்களோட கட்டில் பக்கத்துல நான் போனேன். அவங்களோட ஒரு கால் பாவம் இவ்ளோ பெருசா வீங்கி இருந்தது. டாக்டர்கள்லாம் ட்ரை பண்ணி அவளோட கால கட் பண்ணாம இருக்கும்படி செஞ்சாங்க. இருந்தாலும் கட் பண்ணணுங்கிற நெலைமையிலேருந்து அவங்க வெளில வரவே இல்ல. பாவம். ஆனா இவங்க முக்தரா இருந்தாங்க. அப்பதான் நான் அவங்க கிட்ட சொன்னேன். உங்க கூட யார் யார் இருக்காங்கன்னு கேட்டேன். அவங்க நானும், என்னோட பையனும், என் புருஷனும் தான்னாங்க. அந்த பூகம்பத்துல எல்லாரும் அப்படியே கீழ புதைஞ்சு போயிட்டாங்க. மேலேருந்து ஸ்லாப் என் கால்ல விழுந்துடுச்சு. என்னோட பையனும், என்னோட புருஷனும் என் கண் முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னாங்க. புருஷனுடைய தலை என் மடி மேல இருந்தது. மடியிலேயே இருந்தது. அப்பதான் நானும் கீழ விழுந்திருக்கேன். 2வது கால்ல ஸ்லாப் விழுந்துடுச்சு. மேல் பாகம் எதுவும் ஆகல. ரொம்ப பெரிய ஸ்லாபா இருந்தது. 3 நாள் வரைக்கும் நான் அதே நிலைமையில தான் இருந்தேன். என்னோட மடியில என் பையனோட சடலம் விழுந்திருந்தது. எனக்கு அத இறக்கி வைக்கணுங்கிற ஆசை கொஞ்சம் கூட இல்லவே இல்ல. ஏன்னா, மக்கள் எல்லாரும் மேல போய்க்கிட்டு இருக்காங்க, நடந்துகிட்டு இருக்காங்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது. ஆனா, இதையெல்லாம் தள்ளிட்டு வெளில வர அளவுக்கு எனக்கு வழி தெரியல. விழுந்தது பெரிய ஸ்லாப் இல்லையா? அதனால. அங்க உதவிக்கு வந்தவங்க எல்லாருமே தைரியம் இழந்து அப்படியே இருந்தாங்க. அந்த கிரேன் இத்தன சின்ன சந்துல அந்த கிரேன் வரத்துக்கே முடியல.
நானும் வெளியில போவோமா, இல்ல சாகப் போறோமா இப்படின்னு நெனச்சு நெனச்சு அங்கேயே குழம்பிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். எங்கேயாவது தண்ணி கிடைச்சா வாயில தொட்டுக்கலான்னு பார்த்தா கூட எதுவுமே கிடைக்கல. எங்கேயோ கொஞ்சம் வெளிச்சம் மட்டும் எனக்கு தெரிஞ்சது. அதனால எந்த உதவியும் இல்லாம தான் நான் அங்க இருந்தேன். 3 நாள் இந்த மாதிரியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் மிலிட்ரிக்காரங்க வந்து அவங்க டெய்லி அங்க வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா, ஒரு வழியா என்ன பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன வெளியில அவங்க கொண்டு வந்தாங்க. நான் தப்பிச்சுட்டேன். ஆனா, இந்த கால் மட்டும் இப்ப நீங்க பார்க்குற இந்த நிலைமையில இருக்கு. அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட சொன்னேன், "நீங்க தனியா தானே இருக்கீங்க. அப்படின்னா, நீங்க இப்பவே எங்க கூட வந்துடுங்க. இங்க வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன பண்ணணுமோ, அது எல்லாத்தையும் அங்க வந்து பார்த்துக்கலாம்." அதுக்கு அவங்க சொன்னாங்க, "என்னை எங்க கூட்டிட்டு போவீங்க?" "அகமதாபாத்துக்குன்னேன்." உடனே அவங்க, "இல்ல, நான் பாரத பெண்மணி. பாரத பெண்மணி எப்பவுமே அவளோட மாமியார் வீட்ல தான் இருக்க முடியும். அதோட மாமியார் வீட்ல தான் சாகணும். அதே மாதிரி நானும் செத்து போறதா இருந்தா, மாமியார் வீட்டு பூச்சுல தான் சாவேன்னாங்க. நான் தனியாவே இருப்பேன். எனக்கு எந்த கவலையும் கிடையாது. அத்தன தைரியம் இருக்கு. நான் மாமியார் வீட்டுக்கு போகணுங்கிற ஒரு முடிவோட தான் இருக்கேன்னாங்க. எனக்கு ஒரு பொண்ணு இங்க இருந்தா, ஒரு பொண்ணு லண்டன்ல இருந்தா, ஒரு பொண்ணு அகமதாபாத்ல இருந்தா 2 பேரும் வான்னு தான் சொல்றாங்க. ஆனா நான் ஸ்ட்ரெயிட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் என்னோட ஹஸ்பண்ட் வீடு கிராமத்துல இருக்கு. அங்கேயே வாழ்ந்து, அங்கேயே நான் உயிர விட்டுடுவேன்னு சொன்னேன். அவங்க தைரியத்த பார்த்தீங்களா? பாரத பெண்மணியோட தைரியம் பாராட்ட வேண்டியது. அவங்க அவங்களோட ஹஸ்பண்ட் மேல வச்சிருக்கிற பாசம் தான் அவங்கள மாமியார் வீட்லயே நான் செத்துருவேன்னு சொல்ல வைக்குது. இதையே நீங்க வெஸ்ட் வேர்ல்டுலயோ இல்ல ஃபாரின்லயோ கேட்க முடியுமா? அப்ப நான் அவங்க கிட்ட அவங்கள பார்த்து கையெடுத்து கும்பிட்டேன். உங்களோட மனபாவனை எப்படியோ அப்படியே நடக்கும். வீடு கிடைக்கும், நெனச்சபடி எல்லாமே நடக்கும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே சரியா அமைஞ்சு நல்லாவும் இருக்காங்க. ஆனா, இந்த மாதிரியெல்லாம் பார்க்கறது கஷ்டம். நிச்சயமா கிடைக்காது. ஒரு சகோதரர் இருந்தாரு, கந்திதால. அவங்க நம்ம சத்சங்கத்துக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப டிப்ரஷன்ல இருந்தாங்க. ஏன்னா, அவங்க சின்ன பிரதர், அவங்களோட அண்ணி, 3 பசங்க எல்லாருமே ஒரே ரூம்ல தான் இருந்தாங்க. அவன் அங்க இருக்கிற ரூம்ல தூங்கிருவான். அப்போ அந்த ஃபேன் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. ஸ்லாபு உடைஞ்சிருக்கு. அப்போ அந்த ஃபேன் கீழ விழுந்திருக்கு. அந்த சமயத்துல ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அந்த ஃபேன் உடைஞ்சு அவங்க கழுத்துல விழுந்துருச்சு. கழுத்து அறுந்துருச்சு. அப்படியே அங்கேயே எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஃபுல் ஃபேமிலியும். அதனால ரொம்ப டிப்ரஷன்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அத்தியாத்மத்த பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அவங்க மனசுக்கு கொஞ்சம் இதமா இருந்தது. ஆக்சுவலா இந்த மாதிரி சமயத்துல இந்த விஷயங்கள் ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க சந்தோஷமா இருக்கும்போது இத பத்திலாம் பேசிக்கிட்டு இருங்க. அதே நேரத்துல இது ப்ராப்ளம்னு வரும்போது இதெல்லாம் ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கும். அப்போ மைண்ட் ஓப்பனா இருக்கிறதுனால எல்லா விஷயங்களும் அவங்களால கேட்க முடியும். மத்தபடி இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அப்போ அந்த விஷயம் மனசுக்கு உள்ள பதிஞ்சிடுது. அவங்களுக்கும் மனசு அமைதியாயிடுச்சு. இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் எத்தனையோ பேர் கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு முறை பாம்பேல தாதா பகவானோட ஃபாலோவர் இருக்காரு. அவர் ரெகுலரா சத்சங்கத்துக்கு வருவாரு. அவருக்கு ஜனவரி 25ஆம் நாள் முடிவு பண்ணிட்டாங்க. 26ஆம் நாள் அகமதாபாத்ல அவங்களோட உறவுக்காரங்க வீட்டுக்கு போகணும்னு இருந்தாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு அங்க ஒரு ப்ரோகிராம் அவங்களுக்கு கிடையாது. உறவுக்காரங்க ரொம்ப வெறி வந்து கூட்டுட்டு இருந்ததுனால போலான்னாரு. ஆக்சுவலா பார்த்தா அவர்கிட்ட டிக்கெட் கூட கிடையாது. பெரிய ஏஜென்ட்ட புடிச்சு என்னென்னவோ செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு லாஸ்ட் மூமெண்ட்ல தான் அவங்க டிக்கெட்ட வாங்கிக்கிட்டாங்க. அவரோட பொண்டாட்டியும், சகோதரியும் 3 பேரு. அகமதாபாத் வந்து சேர்ந்தாங்க. மணிநகர்ல எங்கேயோ கல்யாணம். 8:45க்கோ என்னவோ கல்யாணம். அப்பதான் இந்த பூகம்பம் வந்திருக்கு. பிரதர் அப்பதான் கீழ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காரு. பொண்டாட்டியும், தங்கையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல அவங்க பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவங்க பொண்டாட்டியும், தங்கையும் குளிக்கிறதுக்கோ எதுக்கோ
அவங்க தயாராகிட்டு இருந்தாங்க. இந்த பூகம்பம் வந்த உடனே எல்லாரும் தடதடன்னு கீழ இறங்கி வந்துட்டாங்க. இந்த சகோதரர் கீழயே இருந்திருக்காரு. மேலேருந்து வந்தவங்க எல்லாரும் தப்பிச்சுட்டாங்க. இவர் இந்த மாதிரி ஓடும்போது தான் அங்க ஸ்லாப் விழுந்துருச்சு. அப்படியே அமுங்கிட்டாரு. 2, 3 மணி நேரம் உயிரோட இருந்தாரு. ஆனா, வெளில வரத்துக்கு எந்த வழியும் கிடையாது. அத்தன பெரிய ஸ்லாப் எப்படி எடுக்க முடியும்? உதவிக்கு யாரும் கிடையாது. அவரு அந்த இடத்திலேயே இறந்துட்டாரு. பொண்டாட்டி, தங்க 2 பேரும் நார்மலா இருந்தாங்க. அங்க தான் இருந்தாங்க. நாங்க அவங்கள பார்க்க போனோம். அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் சொன்னோம், சத்சங்கம் பண்ணோம். எல்லாத்தையும் கேட்டாங்க. எல்லா உறவுக்காரங்ககிட்டயும் இத பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தோம். உங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாரோ, அதே வழியில நீங்க போங்க. அத்தியாத்மத்துல இங்க ரொம்ப அமைதியா இருக்கும். இந்த வகையான மரணமும் வரத்தானே செய்யுது. இத நம்மளால எப்பவும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஒரே சமயத்துல 1000 பேர்கள் இறந்து போறதுங்கிறது, இது காலத்தோடையும், பூமியோடையும் பயங்கரமான கோபந்தான் சொல்லணும். இல்லன்னா, இதையும் கர்ம வினை பலன் ஒண்ணா சேர்ந்திருக்கிற கர்ம வினை பலன் வந்திருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? மத்த எல்லாத்துக்கும் நிமித்தம்னு ஒண்ணு வரும். இது எல்லாமே நிமித்தமாயிடுச்சு. ஆனா, யாரோட மரணம் உண்டாயிடுச்சோ, அந்த நேரத்துல அவங்க போயிட்டாங்க. ஆனா, மரணம் நடக்கும்போது ஒரு மென்டலி அனுபவிக்கிறது எவ்வளவு பயங்கரம் தெரியுமா? இன்னும் சொல்லணும்னா, கடைசி கணம்தான். அது ஆத்மாவுல பகவான் பேர்ல இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பயந்து, பயந்து, பயந்து நிச்சயமா கதியே மாறிடுது. இன்னும் சில பேர் பகவானையே நெனச்சு நெனச்சு கூட அவங்களுடைய உயிரையே விட்டுடுறாங்க. இந்த மாதிரி இறந்தவங்க நெறைய பேர் இருக்காங்க. பகவான் பேர சொல்லி, இல்ல அவங்களோட இஷ்ட தேவத சொல்லி இறந்து போறாங்க. இத விட இந்த ஞானங்கிறது இருந்துட்டா வேற எதுவுமே நமக்கு தேவையில்லையே! இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆத்மா ஆட்டோமேட்டிக்கா நிரந்தரமா கவனம் இருக்கத்தானே செய்யுது. எல்லா துக்கங்கள்லேருந்து முக்தி ஆயிடுறாங்க. இது என்னோட மரணம் இல்ல. இது என்னோட கணக்குப்படி முடியுது. இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க ஞான தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் நிச்சயமா அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பூகம்பத்திலேருந்தும் அவங்க எல்லாருமே தப்பிச்சும் இருக்காங்க. ஆனா, உள்ளேயும் வெளியிலயும் ஞானம் நிச்சயமா இருந்துகிட்டே தான் இருக்கணும். அவங்க எனக்கு வர்ணனை கூட பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் கேட்டா இந்த மாதிரி ஞானம் உதவி பண்ணுமான்னு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கும். இருக்கு, நிச்சயமா இருக்கு. ஆத்மாவ சுகம், துக்கம் எதுவுமே டச் பண்றது கிடையாது. இதுதான் என்னுடைய ஸ்வரூபம். இது யாருக்கெல்லாம் நல்லா புரியுதோ, அவங்க ஞானத்திலேயே முக்தி ஆயிடுறாங்க. இந்த ஞானம் பிராப்தமடையறது ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஆத்மாவ அடையாளம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு எல்லாமே கிடைக்கலாம். மறுபடியும் ஜென்மம் நிச்சயமா கிடைக்காது. யார் யாருக்கெல்லாம் மனுஷ ஜென்மம் அமைஞ்சிருக்கோ, அதே மாதிரி இந்த மனுஷ ஜென்மத்திலே நீங்க ஆத்மாவ புரிஞ்சுக்கும்படியா ஆயிடுச்சு. இங்க எத்தனையோ கோடிக்கணக்கான ஜந்துக்களா இருந்து நம்ம மனுஷனுக்கு வந்திருக்கோம். இல்லன்னா நாம இன்னும் எத்தனை நாட்கள் கவலைப்பட்டுட்டு இருப்போம். இந்த ஒரு அலையறதுலேருந்து விடுதலை அடையறதுக்கு இது ஒண்ணு தான் வழியா இருக்கு. நீங்க இப்பவே ஆத்ம ஞானம் பிராப்தம் அடைஞ்சு எல்லா துக்கங்கள்லேருந்தும் நீங்க முக்தி அடைஞ்சீங்கன்னா, வாழ்க்கைய வாழ கத்துக்க முடியும். இந்த நல்ல விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக தான் நாங்க டிவி மூலமா இது எல்லாத்தையும் சொல்றோம். நீங்க நேரடியா இங்க வரணும். நீங்க நேரடியா எங்க கிட்ட வந்து ஞான தீட்சை வாங்கிக்கணும். ஒரு விளக்கு எப்ப எரியும்? இப்போ உங்க கையில ஒரு விளக்கு ஏத்துறதுக்கு நாங்க அப்படி இருந்தா தான் எங்களால தீபம் ஏற்ற முடியும். உங்களுக்கு பிரகாசம் பிரகாசம்னு ஒரு ஒளிய தந்துட்டு இருக்க முடியும். ஜெய் சச்சிதானந்தா.